முட்டையை பராமரிக்கிறது இவங்க வேலை. ஒன்று முடிச்சதுக்கப்புறம் கொட்டி முடிச்சதுக்கப்புறம் அது அப்படியே கருவா மாறிடும். ஏன் சரிக்கு ஆனனியம் இது ராணி தனியா? இது இல்லை, இதில் ராணி தனி மேலே இருக்குங்க. கலைக்கும் போது மட்டும் அது கோவம். இந்த ஒரு நிமிஷம் ஒன்றும் பண்ணாது. நான் பிடிக்க முடியும். அவ்வளோதான். இப்படிதான் நீங்க பழகணும் தேனிட்ட. இல்லை நீங்கள் இப்போ என்னன்னா அந்த இது வந்து எங்கே இருக்கு அந்த பொசிஷன் எப்படி இருக்கு பாருங்களா. அந்த குஷன் கம்பியோட குஷன் இருக்குல்ல, அறுக்கிற இது அதோட குஷன் தான் இப்போ வேணும். அது கரெக்டாக செட் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் மேலே தான் போகணும்னு இல்லை, அது கரெக்டாக அந்த இதுக்குள்ள வைக்கணும். பொசிஷன் திரும்பி சடைக்குது. இல்லை மேலே வச்சு திருப்பிக்கலாங்கண்ணா. சொல்கிறோம் மேலே மட்டும் வச்சுருக்கேன். அப்படி போயிருமா இல்லை நாங்கள் ஓடிடுறதா? முட்டையை பராமரிக்கிறது இவங்க வேலை. முட்டையை பராமரிக்கிறது எல்லாமே விடும். முட்டை இல்ல எல்லாமே முட்டை வைக்கும். ஆனா ராணி இருக்கிற வரைக்கும் முட்டை வைக்க முடியாது. ஏன்னா ராணியோட வாசனை வந்து அதை தடுத்து நிறுத்திடும். அந்த முட்டை கரு தான் வந்து முள்ளா மாறி இருக்கிறது. இதுல முள்ளு கொட்டுது இல்ல நம்மளையா, அந்த முள்ளு வந்து முட்டை கரு. அந்த கருவா உருமாறிடும். இப்ப ராணிக்கு வந்து ஒரே தடவை கொட்டும். அந்த ராணி எந்த ராணி தலைவி ஆகணும் அப்படின்னு முடிவாகும் போது எல்லாத்தையும் கொண்டுட்டு அது அங்க ராணியா இருக்கும்னு ஒண்ணு. அந்த கொண்டு முடிச்சதுக்கு அப்புறம் கொட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அது அப்படியே கருவா மாறிடும். இனச்சேர்க்கை ஆனனியம். அதுக்கப்புறம் இனச்சேர்க்கை போயிடும். வெளியே போய் இனச்சேர்க்கை ஆகி கூட்டுக்கு வரும்போது மெச்சூர்டா வந்துடும். அப்ப கருவா மாறிடும் அந்த இடம். அதுக்கப்புறம் கொட்ட தன்மை கிடையாது ராணிக்கு. கடைசி வரைக்கும் முட்டை வச்சுக்கிட்டே இருக்கும். லட்சக்கணக்கான கோடி ராணிக்கு ஒடுக்க இருக்கு. கையிலேயே பிடிச்சாலும் ஒண்ணு கொட்டாது. ஆனா இவங்கெல்லாம் கொட்டுவாங்க. இவங்களையும் எல்லாரும் கொட்ட மாட்டாங்க. ராணி தேனி வந்து 10ல 1 தான் செலக்ட் ஆயிருக்கும். 10ல 1 தான். எது வந்து வலிமையான ஸ்ட்ராங்கா இருக்கோ அது எல்லாத்தையும் கொண்டுட்டு தான் அதுதான் அங்க ராணியா இருக்கும். மற்றதெல்லாம் பெண் தேனியா இருக்கும். மற்ற எல்லாம் பெண் தேனிகள் தான். பெண் தேனிகள். ஆனா முட்டை வைக்காத பெண் தேனிகள் இல்ல. இதெல்லாம் குஞ்சு இருக்குல்ல, அது ஒரு ராணியோட தான். எல்லாம் ஒரே ராணியோட குஞ்சுகள் தான். இத்தனையும் அவ்வளவு முட்டை. இதெல்லாம் முட்டையெல்லாம் பாத்தீங்களா, இந்த கூட்டுப்புழு எல்லாமே ராணியோட முட்டை தான். லட்சக்கணக்கான முட்டை வைக்கும் ஒரு ராணியோட. ஒரே ராணி தான். லட்சக்கணக்கான வாழ்நாள் 5 வருஷம் வாழும் இந்த மலத்தேனி. 5 வருஷத்துல ஒவ்வொரு வருஷமும் கோடிக்கணக்கான முட்டை வச்சிடும். முட்டை வச்சு குடும்பம் பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த இதே பாத்தீங்கன்னா இந்த வருஷம் இப்ப இந்த ஒரு வருஷம் இருந்ததுன்னா இந்த ஒரு வருஷத்துல 4 தடவை பிரிஞ்சிருங்க. 4 தடவை 5 தடவை பிரிஞ்சிடும். பிரிஞ்சு 5 கூட மாறிடும். வேற பக்கம் போயிடும். வேற பக்கம் அது இங்கே இடம் பார்த்து போயிடும். இங்கே நிம்மதியா இருந்து யாரும் தொந்தரவு பண்ணல, நிம்மதியா இருந்ததுன்னா அங்கங்க கொடுக்கட்டும். இல்ல இந்த ராட்ல ஃபில் பண்ணிட்டு வேற பக்கம் போயிடும். இல்ல இந்த ராட்ல ஃபில் ஆகி நம்ம வீடு கட்டுற மாதிரி தான். வீட்டுல ஒரு 4-5 பசங்க இருக்காங்க, எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அப்புறம் இடம் பத்தாது இல்ல, அந்த மாதிரி குடும்பம் தனி கொடுத்துரும். அப்படி பிரிஞ்சு தனி கொடுத்த போதும் புது ராணி இன்னொரு ராணி உருவாகிட்டே இருக்கும். ராஜா ராணி அந்த மாதிரி இல்ல. அதான் ஆண் தேனி ஒரு 100 கணக்குல இருக்கும். அது ராஜா ராணிலாம் ராஜான்லாம் கிடையாது, ராணி தான். ராஜா வந்து எல்லாம் நிறைய இருப்பாங்க. அதுல எந்த எது போய் அது மேட் ஆகுது அது போய் செத்து போயிடும். உடனே செத்து போயிடும். மேட் ஆன உடனே அது லைஃப் முடிஞ்சிடும், க்ளோஸ். ஒரு 5-6 ஆண் மேட் ஆகும். அதுக்கப்புறம் நேரா கூட்டுக்கு வந்துடும். கூட்டுக்கு வந்து லைஃப்லாம் முட்டை வச்சுட்டே இருக்கும். முட்டை வச்சுட்டே தான் இருக்கும். கடைசி அதை இறக்குற வரைக்கும் முட்டை வச்சுட்டு தான் இருக்கும். அந்த குஞ்சுகள்லாம் இதெல்லாம் அதோட குஞ்சுகள் தான். இப்போ நம்மளை சுத்தி பறக்குது இல்லை, இதெல்லாம் அதோட குஞ்சுகள் தான். இவங்க எல்லாம் பெண் தேனீக்கள் தான். குடிச்சிட்டேன். அவ்வளவுதாங்க, முடிஞ்சிருச்சு. பக்கத்துலயே நின்று கொட்டுறதுக்கான நாங்க எல்லாமே மறுபடியும் இதாயிடுச்சு. இதான் ராணி தேனியா? இது இல்ல, இதெல்லாம் ராணி தேனி மேல இருக்குங்க. இது வந்து வேலைக்கார தேனி தான். இதுதான் கொற்ற தேனி. லேபர் அதுலயும் டிபார்ட்மெண்ட் இருக்குங்க. நிறைய டிபார்ட்மெண்ட். நம்ம கவர்மெண்ட்ல என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கோ அது மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட் இருக்கும். டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், ஹவுஸ் கீப்பிங், மெயின்டெனன்ஸ், குழந்தைங்களை பராமரிக்கிற குரூப், ராணியை பராமரிக்கிறதுக்கு ஒரு குரூப், அப்புறம் உணவு எடுத்துறதுக்கு ஒரு குரூப், அப்புறம் கொட்டுறதுக்கு ஒரு குரூப். அந்த கொட்டுற குரூப் தான் கொட்டும். எல்லா தேனியும் கொட்டாது. எல்லா தேனியும் வந்து கொட்டுறது பர்பஸ் கிடையாது. இப்போ அடல்ட் பீலாம் நம்ம எப்படி நம்ம குழந்தைங்க எல்லாம் ஸ்கூல் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் வேலைக்கு அனுப்புறோம்ல, அது மாதிரி இது என்ன பண்ணும், சின்ன வயசு தேனிகள்லாம் கூட்டு வேலை மட்டும் பண்ணும். வெளியில போறவங்களாம் அடல்ட்ஸ் தான். வெளியில போய் கடைசியா அவங்க கடைசி வேலை போய் உணவு எடுத்துட்டு வந்து குழந்தைங்களுக்கு சேர்த்து வைக்கிறது தான். நம்ம எப்படி சம்பாதிக்கிறோம்ல அது மாதிரி தான். அதேதான் நம்ம மனுஷங்கள்ல இருந்து என்னென்ன பாக்குறோமோ அது எல்லாமே ராணுவம் இருக்கிறது. அது மாதிரி இதுல ராணுவ தேனிகள் தான் கொட்டும். அப்புறம் அந்த கத்துக்குட்டிகள் இருப்பாங்கல்ல, ட்ரைனிங் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து கொட்ட மாட்டாங்க, அது வந்து முட்டுவாங்க. அடல்ட் பீயும் இவங்களும் தான் கொட்டுவாங்க. இப்ப இனிமேல் எல்லாம் வர்றதெல்லாம் வந்து தேனை குடிக்கிறதுக்கும் நம்மள வந்து கொட்டுறதுக்கு வராது. கொட்டுறது அது நோக்கம் கிடையாது. அவன் வேலை இதான், டியூட்டி முடிஞ்சிருச்சுல, டியூட்டில இருந்து அதை வந்து ரெக்கவர் பண்ணிட்டோம். இனிமே அவங்களுக்கு வேலை கிடையாது. குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கு அவங்க. ஆமா,
இதெல்லாம் அதோட மைண்ட் செட் மாறிடுது அதுக்கு. அவ்வளவுதான் மைண்ட் செட் மாறி. கூட்டம் எங்கன்னா யாருக்காக கூட்டம்? உடைய எடுத்துட்டோம், அதுக்கப்புறம் யாருக்காக கூட்டம்? கொட்டாது. ஏன் இதெல்லாம் 10 இயர்ஸ். ஆமா, இதெல்லாம் ஃபுல்லா 10 இயர்ஸ் ஆராய்ச்சி. வந்து ஆராய்ச்சி தான். ஆமா, ஆராய்ச்சி பிளஸ் பிசினஸ் தான். பிசினஸும் பிளஸ் ஆராய்ச்சி எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் பயாலஜி ஸ்டூடெண்ட் தானே, அதனால நிறைய அந்த மாதிரி நீங்க பயாலஜி கதண்டெல்லாம் பிடிச்சிட்டு வந்து அதை குட்டிலாம் எப்படி பொறிச்சு வருது எல்லாம் பார்த்துட்டு இருப்பேன். என் பையனை பிடிச்சி விளையாடுவாங்க. 8 வயசு ஆச்சு. அதை வந்து பிடிச்சி விளையாடுவான். இப்போ பொண்ணு நம்ம பிடிச்சி விளையாடுவோம்ல, அது மாதிரி அவன் பையன் பிடிச்சி விளையாடுவான். அங்க போயிடலாங்களா? போயிட்டு புரிஞ்சுட்டுங்க. இது வந்து அடல்ட், இது வந்து யங் பி, இப்பதான் பிறந்து வெளியே வந்திருக்கு. இவங்களாம் பறக்க தெரியாது. இது எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? இந்த கலரே வெளுத்த மாதிரி இருக்கும். அதோட கலர் பாருங்க, நல்லா டார்க்கா இருக்கு, ப்ரௌனா இருக்குது. ப்ரௌனா இருக்கு. இது வந்து லைட் கலர்ல இருக்கும். லைட் கலர் வெண்மையா இருக்குது. வெண்மையா இருக்கு. இது இதெல்லாம் ஹாச்சா வெளியே வரதுக்கு ரெடியா இருக்கு. இந்த கருப்பா தெரியுது பாத்தீங்களா? இதெல்லாம் வெளியே வரதுக்கு ரெடியா இருக்கு. ஆமா, இந்த பாருங்க எல்லாம் வந்து கோருது பாருங்க. இப்ப வர்றதெல்லாம் கொட்டுறதுக்கு வர்றதில்ல, வரல. கொட்டருக்கு வந்து நாங்களே பக்கத்துல இருக்க மாட்டோம், ஓடி. நானே சொல்லிடுவேன், நானே ஓடிடுங்க. ஆனா இப்ப ஏதாவது தெரியாம நான் கொட்டுச்சுன்னா அப்ப அந்த வாசனைக்கு திருப்பி கொட்டும். அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும், அந்த தேன் எடுத்து மேல அப்படி தொடவி விட்டோம்னா அந்த வாசனை கட் ஆயிரும். தேன் தான் அதோட பிளாக்கேஜ். பிளாக் பண்றதுல நீங்க டக்குனு தேன் எடுத்து எங்க கொடுத்து கணத்துல கொடுத்துனா கணத்துல இப்படி தேய்ச்சி விட்டீங்கன்னா அந்த விஷம் வந்து வரும். அந்த கொட்டினால அந்த முகத்தை சுத்தி எங்க வேணாலும் கொட்டும். கையில கொட்டுச்சுன்னா கையை சுத்தி எங்க வேணாலும். அப்புறம் முகம் இருக்குல்ல பக்கத்துலயே, ஆனா முகத்தையும் கொட்டி வச்சிடும். அதனால நீங்க டக்குன்னு எடுத்து அதை தொடவிடணும். தேனை தொடவிட்டீங்கன்னா எல்லாத்தையும் பிளாக் பண்ணிடும். அப்ப கலைக்கும் போது வந்து நக்கி குடிக்குது பாருங்க, தெரியுமா? கலைக்கும் போது மட்டும் அது கோவம். இந்த ஒரு தடவை ரெக்க அடிக்குது பாத்தீங்களா, ஒரு செகண்டுக்கு 230 ரூபா அடிக்கும். 230 தடவை ஒரு செகண்டுக்கு. ஆமா, அவ்வளவு பெரிய உடம்பு இத்தூண்டி ரெக்க பிடிச்சாலும் ஒண்ணும் பண்ணாது. நான் பிடிப்பேன், பிடிக்க முடியும். அவ்வளவுதான். இப்படிதான் நீங்க பழகணும் தேனிட்ட. வைப்ரேஷன் எப்படி இருக்குன்னு தெரியுமா? மேல உட்காந்துமா கரண்ட்ல லைட்டா அந்த ஷாக் வரும்ல, எறும்பு பாருங்க உங்க மேல ஏறி இங்க வந்து கனெக்ட் ஆகுது சாப்பிடுறதுக்கு. எப்படி அது எறும்புக்கு எவ்வளவு மோபசத்தின்னு பாருங்க. அது இல்ல, யோசிக்குது பாருங்க, இந்த வழியா வந்தாதான் அங்க போக முடியும் அப்படின்னு. இவ்வளவுதாங்க தேனிலாம், இவ்வளவுதான். நீங்க வந்து தேனிட்டு பழகணும்னா இந்த மாதிரி இதை கொடுத்து அதோட கேரக்டர்லாம் புரிஞ்சுக்கலாம். இங்க ஒன்று வந்துருச்சு பாருங்க. அவ்வளவுதாங்க. அப்படியே கொஞ்சமா பயம் போயிடும் உங்களுக்கு. புடுவா புருங்குது, அப்படியே நக்கும். இதுலயே வந்து ஏன்னா இப்போ தேன் சேகரிக்கிறதுல வந்து ஆண் பூச்சியா பெண், எல்லாமே பெண்கள் தான். ஆண்கள் வந்து ஒன்லி ஃபார் என்ன இருக்கு, அது எல்லாம் இதெல்லாம் பெண் பூச்சி தான். உள்ள இருக்கு. எப்ப தேவையா போறோம், இப்ப வரல, இப்ப இல்ல. இதுல ஆண் பூச்சியோட இது வந்து வேற மாதிரி இருக்கும், கொஞ்சம் பெருசா இருக்கும். அதே மாதிரி ஆண் வேற மாதிரி இருக்கும். உடம்பே பாத்தீங்கன்னா இங்க ஷார்ப்பா இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரி இல்லாம பிளண்டா இருக்கும். ஆண் வந்து ஒற்ற தன்மை கிடையாது. அது சீசன் டைம்ல எப்போ புது ராணி வருதோ வர்றதுக்கு முன்னாடி அது எப்படி மனுஷங்களுக்கு வந்து பெண்கள் வந்து சின்ன வயசுல இருப்பாங்க, ஆண்கள் பெருசா இருப்பாங்க கல்யாணம். அதே மாதிரிதான் இது முதலே ராணி வந்து ஆண் தேனி ராணி வரதுக்கு முன்னாடி ஆண் தேனி வந்து வெயிட் பண்ணும் மெச்சூரிட்டிக்காக. ராணி தண்ணி சீக்கிரம் மெச்சூரிட்டி கிடைச்சிடும். மெச்சூரிட்டி கரெக்டா வெளியில வந்து இணையாக ரெடியா இருக்கும் தேனி. ராணி தேனி மட்டும். ஆண் தேனி இணைசேகை பண்றதுக்கு ரெடியா இருக்கும். அது நிறைய இருக்குமா ஆண் தேனி? ஆண் தேனி ஒரு 100 கணக்குல இருக்கும். ராணி வந்து ஒரு 10-15 ராணி உருவாக்கும். அவ்வளவுதான், 10-15 ராணி உருவாக்கும். அதுல எந்த ராணி வலிமையா இருக்கோ அது எல்லாத்தையும் கொண்டு அது அங்க ராணியா இருக்கும். அதெல்லாமே கொண்டு ஒண்ணு மட்டும் வந்தோடனே அதை கொல்றது அதோட வேலை. ஒண்ணுதான் இருக்கு. மனுஷங்க மாதிரி தாங்க. மனுஷன்ல எப்படி ஒரு தலைவர் அதோட குஞ்சு எல்லாம் சேர்த்து புளியாதாங்க? இல்ல குஞ்சு தான் தனியா இருக்குங்களே. இதெல்லாம் தேன் தான். ஆமா, இது மட்டும் ஒரு தட்டு ஒண்ணு மூடி. இதுல பாத்தீங்கன்னா இதுதான் தேன். இங்க கீழே இருக்கிறது கோர்த்து நிக்கிறது பூரா இதெல்லாம் தேன். ஆனா அது அந்த மாதிரி பியூரா இல்லையே. இந்த இதுவும் சேர்ந்து வந்துருதாட்டு இருக்கு. இந்த புழு வரல, மகரந்தம் வருது. மஞ்சளா வருதுல்ல, அது மகரந்தம். அது சாப்பிடலாம், நல்லதுதான். புழு வந்து வெள்ளையா வருவாங்க. அந்த புழு தனியா நான் உங்களுக்கு புரிஞ்சு தரேன். இதுல இருக்குல்ல புழு 1-2 இருக்கு. இது புழு தான். எடுக்காதீங்க.
இல்லை புழுவான மகரந்தம் கூட இருக்கும் சில சமயம். அவருக்கு வேணும் சேர்த்து தாத்தா. ஏதோ கூட க்ளீன் பண்ணுங்க. இது ஒரு பாத்திரம் இன்னொரு பாத்திரம் இருக்குங்கண்ணா.